ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நியூட்ரலான லைட் அண்ட் வார்ம் லைட் அண்ட் ஒயிட் லைட்டு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் தேவையோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்பாட் லைட்டில் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபோனில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் கம்ப்ரெஸ் பண்ணாமல் ரா ஃபைலாகவும் நம்மளால் கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த Vivo V23ல 10x வரைக்கும் ஜூம் பண்ணி இமேஜ் கேப்சர் பண்ண முடியும். அப்படி 10xல கேப்சர் பண்ண இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்க வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபோன்ல நீங்க கேப்சர் பண்ற வீடியோ 1080 ரெசல்யூஷன்ல இருந்து 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் உங்களால கேப்சர் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கல்ல, அதுவும் அந்த ரெசல்யூஷன்ல கேப்சர் பண்ணதுதான். இந்த 30 ஃப்ரேம்ஸை அப் டு 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் இதோட வீடியோ குவாலிட்டி ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குங்க. அதுக்கு என்ன ரீசன்னா இதுல இருக்கிற அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் தான். இந்த Vivo V23ல 4K ரெசல்யூஷனும் இருக்குங்க. அதை நம்மளால 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். பட் இதில் நான் பார்க்குற ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனையும் இல்லை. அதுவே வீடியோ வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் வீடியோவோட ஸ்மூத்னஸ் வந்து ரொம்பவே அடி வாங்குது. இந்த ஃபோனோட வீடியோ மோடில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் என்னென்னா, இதில் இருக்க டுவெல் வியூ தாங்க. சேம் டைமில் நம்மளால் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா போத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க டுவெல் வியூவில் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ போத் டைமில் நம்மளால் பேக் கேமராவும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக அல்ட்ரா வைட் அண்ட் வைடில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங். அதுவும் செல்ஃபி வீடியோ வந்து வேறு லெவலில் மாஸாக இருக்குது. எவ்வளோ வந்து ரொட்டேட் பண்ணாலும் இந்த வீடியோவோட ஸ்டேபிள் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது வீடியோ ரொம்பவே. அண்ட் இதோட ரெசல்யூஷன் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ 1080 ரெசல்யூஷன்ஸ் வித் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 4Kலையும் நம்ம வந்து ஷூட் பண்ணலாம். பாருங்களேன், அந்த வீடியோ வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் தான். கண்டிப்பாக யாராவது வீலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது வந்துட்டு நிஜமாவே வேறு லெவல். அண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 4Kல பேக் கேமராவில் நம்ம ஷூட் பண்ணும்போது ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப அடி வாங்குது அப்படின்ட்டு. அதுவே ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம ஷூட் பண்ணும்போது ஸ்மூத்னஸ் இஸ் அப்சல்யூட்லி கிரேட். யூடியூப் vloggers யாராவது ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்டார்டிங்கே உங்களோட பொண்ணான நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டப்பா. இந்த டப்பா ஒரு அருமையான கதை இருக்குங்க இந்த டப்பாக்கு பின்னாடி. இந்த டப்பாவை எனக்கு கொடுத்தவன் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு இதில் இருக்க ஹெட்செட் மேலே ஒரு கண்ணு, அதனால ஹெட்செட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணும்போது ஹெட்செட் மட்டும் இருக்காது, பட் மற்ற பாத்திர பண்டம்லாம் எங்ககிட்டே தான் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம Vivo V23 ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், இதான் இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் மேனுவலில் அதிகமான விஷயம் எழுதியிருக்கு. இதெல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். ஸோ அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து சொல்லிடுவேன். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயம்லாம். அண்ட் அடுத்து இதில் வந்து TPU கேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பட் நல்லா இருக்குது, இட்ஸ் குட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து 44 watts ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் டு C டைப் கன்வெர்ட்டர் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு அவுட்லுக் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு USB கேபிள் இருக்குது, ஒரு க்யூட்டான சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்குது. இதை தாண்டி இந்த பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஒரே ஒரு ஹெட்செட் மட்டும் மிஸ்ஸிங். ஓகே, ஓவராலாக இதோட அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? கரெக்டு. ஆப்பிள் நம்ம ஐஃபோனோட 13 மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி கர்வ் எட்ஜஸ்ஸு அண்ட் இதோட பட்டன்ஸ் கூட அதே மாதிரி ஷார்ப் கர்வ் எட்ஜஸோட பட்டன்ஸ் மாதிரி தான் இதில் இருக்குது. இதை பற்றி நம்ம Vivo கிட்ட நீங்கள் காப்பி அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு உன் மேலே தான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா பெருசு? இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க நமக்கு தான் தெரியுமே, நான் தான் பார்க்குறேனே. எங்கேயோ பார்த்த மாடல் மாதிரி இருக்குது, பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிளாசிக்காக இருக்குது. ஃபோனோட வெயிட் 179 grams அண்ட் வித்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7.3 mm. அண்ட் இதில் இருக்கிற ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா இதோட பேக் கேஸு கிளாஸில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் கொடுத்ததால ஸோ என்ன ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் இதில் எதுவுமே பதியாது. இந்த ஃபோனில் டிஸ்டர்பன்ஸாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா இதோட நாட் சைஸ் தான். பட் அதுவும் எதுக்காக அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எதனாலனா இதில் இருக்க டுவெல் செல்ஃபி ஸ்பாட்லைட்காக தான். ஸோ பரவாயில்ல. ஃபோனோட ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது அண்ட் இங்கே ஒரு பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. அண்ட் இது இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து 7 கனெக்டிவிட்டி பேண்டு இருக்குது. இந்த ஃபோனோட பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி, சார்ஜ் போர்ட் அண்ட் சிம் ஸ்லாட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனை சுற்றி அந்த விஷயம் எங்கேயுமே இல்லை. அதுக்காக தான் வந்து இதோட ஆடியோ ஜாக்கான ஹோல்ஸ் வந்து இல்லைங்க. அதுக்காக தான் இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ணும்போது நமக்கு ஒரு 3.5 mmல ஆடியோ ஜாக் வித் C டைப் கனெக்டர் கொடுத்தாங்கல்ல. ஸோ அதை வச்சு நீங்கள் ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் 6.4 inches வித் ஃபுல் HD ப்ளஸ் Amoled டிஸ்பிளே. அண்ட் இந்த ஃபோனுக்கு ரிஃப்ரெஷிங் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 90 Hz. இந்த Vivo V23 Mediatek Dimensity 920 ப்ராசஸரில் ரன் ஆகுது வித் Android 12 Funtouch OS. இந்த OSல இருக்க ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா நார்மலாக 11 OS வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க 12 OSக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். பட் 13 OSக்கு வந்து அப்டேட் பண்ண முடியாது. பட் இந்த 12 OSல வந்து நீங்கள் 13 OS வந்துச்சுன்னா அதுக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம், 14 OS வந்துச்சுன்னா அதுக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ Vivo வந்து அவங்களோட ப்ராடக்ட்ல இந்த 12 OSை கொண்டு வந்தது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதோட பெர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதில் வந்து ஒரு புதுசான விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் விர்ச்சுவல் RAM வந்துட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் எக்ஸ்பேண்டபிள் அப் டு 4GB. நெக்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக இந்த ஃபோன் வந்து கேமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் இதில் PUBG விளையாடி பார்த்தேன். கொஞ்சம் கூட லேட்டன்ஸே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக இருந்துச்சு விளையாடும் போது. அண்ட் ஃபோனும் ஹீட்டே ஆகவே இல்லை. குறிப்பாக கேமிங் இல்லாமல் இந்த மொபைலோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதோட மொபைலோட ஆப்ஷன்ஸும் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி 4200 mAh வித் 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்க. நீங்கள் ஒரு ½ an hour சார்ஜ் போட்டிங்கன்னா 60% வரைக்கும் உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது விச் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். ஃபைனலி இந்த ஃபோனோட பட்ஜெட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் 30,000க்கும் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் 35,000க்கும் கொடுக்குறாங்க.
சப்போஸ் நீங்கள் இந்த ஃபோனை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நான் குறையே சொல்லலை. பட் அதுக்கு முன்னாடி இதோட ப்ரோ வெர்ஷனையும் செக் பண்ணி அதோட பட்ஜெட் அண்ட் அதோட ஸ்பெக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குங்க. இன்னைக்கு இந்த Vivo V23யோட கேமரா, ஸ்பெக்கு, பேட்டரி இதை பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tara.